ராமேஸ்வரத்தில் நம்ம எல்லாரும் பார்க்குற இந்த அழகுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விபத்து நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சோலோ ட்ரிப்புன்னு வந்தாச்சுங்க. பாக்கெட்டில் காசும் இல்லை, தங்க இடமும் இல்லை. அப்போ தான் இந்த விஷயம் நடந்தது. இன்றைக்கி வீடியோவில் ராமேஸ்வரத்தோட பட்ஜெட் ஸ்பாட்டு, ஹிடன் பிளேஸு, அதுவும் இல்லாமல் ஒரு இன்சிடென்ட்டு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சதீஷ், இது ட்ராவலிங் வித் சதீஷ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு டிவைன் ட்ரிப்பாக நம்ம இங்கே வந்திருக்கோம். கூட்டமாக போக வேண்டாம். கிழக்கு கோபுரம் பாண்டிச்சேரியிலேருந்து அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணி எப்படியோ வந்து ராமேஸ்வரம் வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரவையிலே சரியான ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டுன்றதுனால அடிச்சுக்கிறாங்க, கூடிக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி சண்டை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கொடுமையில் நம்ம கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்து நல்லாவே ஒரு சாமி தரிசனம் பண்ணி இப்போ கடற்கரை ஓரமாக நிற்கிறோங்க. ஓம் நமச்சிவாய. எப்படியும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே போகணுன்னா தனுஷ்கோடி, அப்புறம் அப்துல் கலாம் அவரோட மெமோரியல், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே எல்லா ட்ரிப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா நான் யாராவது கூட ஒரு பேர் வச்சுருந்தாங்க போவேன். இந்த வாட்டி வந்து நான் ராமேஸ்வரத்துக்கு தனியாக வந்திருக்கேன். தனியாக வந்த ரீசன்ஸ் என்னென்னா, அப்போ தான் நம்மளும் எவால்வ் ஆக முடியும், 4 விஷயத்தை கற்றுக்க முடியும். 4 விஷயத்தை கற்றுக்கணும், தனியாக தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த டைம் நான் தனியாக வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, தனியாக போய் எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோன்ட்டு. பட் ஆனால் எனக்கு நானே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தனியாக கிளம்பி வந்துட்டேங்க மக்களே. ஆனால் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. முதல் பிளான் சாமி கும்பிடணும்னு நினச்சேன், சாமி கும்பிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தனுஷ்கோடி தாங்க போகிறேன். மக்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திதி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அக்னி தீர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக கடல் இருக்குது. மார்னிங்கே இங்கே எதுவும் ஹோட்டல்ஸ் எனக்கு எதுவும் சரி பண்ணலைங்க. அதனால காலையிலே ஒரு ஜிகிர்தண்டா பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட முடியாதுன்ட்டாங்க. அதனால பார்சல் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜிகிர்தண்டா பார்சல் வாங்கி சாப்பிட்றாங்க. சேம் லைக் அதே டேஸ்ட்டு தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. கைஸ், கோயிலேருந்து இப்போ வந்தாச்சுங்க வெளில ஃபுல்லாகவே. இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்துன்னு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு. ஸோ காலையிலேருந்து ஃபுல்லாகவே வாக்கிங்கில் தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கி டே ஃபுல்லாகவே. ஏன்னா இங்கே கேபெல்லாம் கேட்டால் ஓவர் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நம்ம பாண்டியிலேருந்து ராமேஸ்வரம் வரத்துக்கே வந்து 300 தான் ஆச்சு, இல்லை 195 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கோயிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அந்த 1 கிலோமீட்டருக்கே வந்து 300 350 மனசே விட்டேன். சரிக்கா பார்த்துக்கலாம், நமக்கு தான் நடக்குது புதுசான்ட்டு நான் நடந்தே போகிறாங்க எங்கே போனாலும். அது மட்டும் இல்லாமல் காலையிலே ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கினேன். அது ஸ்கேமா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, பேக் எடுத்துனா கோயிலுக்கு போகிறதுக்கு அலோடான்னு கேட்டேன் ஒருத்தவங்கிட்ட. அலோடு இல்லைப்பா நாங்கள், ஆனால் போனவங்க எல்லாமே பேக் எடுத்துன்னு போனாங்க, போலீஸ் செக் பண்ணவே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லாக்கருன்னு சொல்லி ஒரு இடத்துல பேக்கை வந்து அங்கே கொடுத்தேன். 200 ரூபான்னா சரி ஓகே, ஏன்னா உள்ள கேமராலாம் இது சேஃப்டி முக்கியம் சொல்லி 200 நானுமே கொடுத்துனேன். ஆனால் கடைசியாக தான் வந்து பார்த்தா தெரியுது எல்லா இடத்துலையும் 50 தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. காலையிலே ஒரு பயங்கரமான ஸ்கேமு. 3ஆவதாக ஒன்று சொல்லணுங்க, கோயிலுக்கு எப்பயுமே வந்தீங்கன்னா சவுத்து கேட் வழியாக போங்க. ஏன்னா சவுத்து கேட்டா வெஸ்ட்டு கேட்டான்னு தெரியறதுக்கே வந்து எனக்கு 1/2 மணி நேரம் இருக்குது. அங்கே வந்து வேலை செய்கிறவங்கிட்ட கேட்குறேன், போலீஸ்கிட்ட கேட்குறேன், யாருக்குமே சரியாக சொல்லவே தெரியல. இங்கேன்றாங்க அங்கேன்றாங்க. கடைசியில் நானாக ஒரு லைனில் போய் நிற்கக்குள்ள தான் தெரியுது இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் சென்டர்.
நான் ஃபஸ்ட்டு வந்தவொடனே போயிருந்தேன்னா சீக்கிரமாக சாமி பார்த்துக்கலாம். இவங்க மாற்றி மாற்றி அனுப்பியே அங்கேயே எனக்கு 3/4 மணி நேரம் கிட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு. தென் அதனால தான் நான் 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தேன். ஏன்னா ஃப்ரீ தர்ஷன்லாம் ஊதப்பாட்டை கூட்டாங்க. 100 ரூபாய் கொடுத்தேன், நல்லா 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்தாச்சு. ஆனால் ஒன்று, ஃப்ரீ தர்ஷனில் வரவங்க தான் சாமியை நல்லா பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்லேருந்தே பார்க்க முடியுது. 100 ருபீஸ் கொடுத்து போனால் அந்த ஒரு கட்டு தான், இந்த கட்டில் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதாவது தான் ஃப்ரீ தர்ஷன் வாங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு சண்டே டைமில் வராதிங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என்ன ரீசனும் தெரியல, யாருக்குமே தெரியல, போலீஸ்க்கே தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சதீஷ் விலாக்ஸுக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, பாய் பாய்.